வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். இது வந்து திமுகவுடைய கட்சி மேடைன்னு நினைக்கிறேன். அநேகமாக திருச்சி மாநாடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்தி ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த கட்சி வந்து தேர்தலில் போட்டிக்கிட்டாங்கல்ல, அப்போ தேர்தல் செய்தி சொல்லித்தானே ஆகணும். அந்த மேடையில் KN நேரு அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் 1000 சொச்சம் கோடிய ஊழல் புகாரில் சிக்கியிருக்கக்கூடிய ஒரு ஊழல் அமைச்சர். அவர் ஒவ்வொருவருக்காக இந்த பொன்னாடை போர்த்தி வருகிறார் அந்த மேடையில் அமர்ந்திருக்கிற திமுக நிர்வாகிகளுக்கு. அப்போ கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டுக்கு வரும்போது உதயநிதி உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு முன்னாடி அமர்ந்திருந்த பொன்முடிக்கு வந்து ஒரு பொன்னாடை பொறுத்துறாரு. உதயநிதி எழுந்து நிற்கிறார், அடுத்து நம்ம தானே அப்படின்ட்டு. ஆனால் உதயநிதியை கடந்து அவர் வந்து நேராக ஆர்எஸ்ஆவுக்கு போய் அந்த பொன்னாடை போடுறாரு. உதயநிதி இப்படி பார்த்துட்டே நிற்கிறாரு. அதுக்கப்புறம் இருக்கிறவருக்கும் இந்த பொன்னாடை போகுது. ஆனால் உதயநிதிக்கு KN நேரு போடலை. அதுக்கப்புறம் வேறு யாரையும் வச்சு போட்டாரா, இல்லை திரும்ப வந்து அவர் கொடுத்தாராங்கிறதெல்லாம் வேறு. ஒருவரை கடந்து இன்னொருவருக்கு மரியாதை கடக்கிறது என்றாலே என்ன அர்த்தம்? ஆனால் நான் மதிக்க விரும்பலை, சரி வேறு வழி இல்லை போட்டேன் அப்படின்னு தான் அர்த்தம். இது எந்த தளத்திலிருந்து உருவாகுது அப்படின்னா, இந்த சீனியர் ஜூனியருங்கிற ஒரு பெரிய வித்தியாசம் திமுகவில் ரொம்ப அப்பட்டமாக வெளிப்படுது. இந்த சீனியர்களெல்லாம் புறக்கணித்து விட்டு ஜூனியர்களுக்கு தேர்தலில் இடம் கொடுங்க, அப்போ தான் நம்ம அடுத்து வர முடியும் அப்படின்னு. அது எப்படின்னா ஒரு கேவலமான தந்திரம். உதயநிதிக்கு தேவையான ஆட்கள்லாம் MLA ஆகிட்டாங்கன்னா அவர் CM ஆகிறது ஈஸி. இந்த பழைய பெருச்சாளிகள்லாம் உட்கார்ந்து இருந்துச்சுன்னா அந்த இது நடக்கிறது கஷ்டம். இப்படி ஒரு கீழ்த்தரமான கணக்கை போட்டு தான் அங்கே ஒரு பெரிய உட்கட்சி யுத்தமே நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் மேடையில் வச்சு அவமானப்படுத்துறது. அவங்களாம் எப்படி பலந்து கூட்டப்பட்டவங்க, மேடையில் வச்சு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி அவரை உதயநிதி அவமானப்படுத்துறது. இதுக்கு மேலே இன்சல்ட்டு தேவையில்லை. இதை பூசி மொழிகி வேறு ஏதாவது நீங்கள் செய்யுங்க. அந்த வீடியோவே வெளியே வந்துடுச்சு. ரொம்ப ஒரு பொது நிகழ்ச்சி அது. அது ஒன்றும் ஏதோ 4 அறைக்குள்ளே நடக்கிறது இல்லை. எந்திரிச்சு நிற்கிறவருக்கு பொண்ணோட போர்த்தாமல் அடுத்து கடந்து போகிறாரு. அவர் முன்னாடி இருக்கவருக்கும் போட்டிருக்காரு. நல்லா பார்த்துக்குங்க, அவர் கவனிக்கலைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு முன்னாடி அமர்ந்திருந்தவருக்கும் போட்டார் பொன்முடிக்கு. அடுத்து தான் அது நிராகரிக்கப்படுகிறது. ஸோ பொது மேடையிலேயே நிராகரிக்கப்பட்டவராக உதய கொண்டு வந்துட்டாங்க உதயநிதியை. இது சீனியர் ஜூனியர் பிரச்சனை மட்டும் இல்லை, கட்சி தோற்று அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு தான் இந்த நிலையெல்லாம் வருது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.